திருக்குறள் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் முற்றுவத நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை தந்திருக்கும் நம்முடைய திருக்குறள் காமராஜ் அவர்களையும், இங்கே போலூர் பகுதியைச் சேர்ந்த திருக்குறள் நெறிபரப்பாளர் திரு ராமசாமி அவர்களையும் பள்ளியின் சார்பாக மாணவர்களுக்கு இந்த திருக்குறள் முற்றுவதல் சிறப்பு பயிற்சிக்கு அறிமுகப்படுத்த வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அல்லிநகர் நடுநிலைப்பள்ளி ஏறக்குறைய 1945 தொடங்கப்பட்ட பள்ளி. இன்று வரைக்கும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற பள்ளி. இங்கே படித்த மாணவர்கள் இன்று அரசு அலுவலராக, நல்ல சான்றோர்களாக, தலைவர்களாக இங்கே படித்தவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐயா அவர்கள், தலைமை ஆசிரியர் ஐயா அவருடைய உரையாற்றும் போது அதை நான் தெரிந்து கொண்டேன். அந்த வகையில் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக சிறந்த ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் அறிகிறேன். அந்த வகையில் முதலாவதாக நம்முடைய 400 திருக்குறளை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ருதிகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அல்லிநகர், போலூர். திருக்குறள் சொல்றேன். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்குள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மானுடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் 5 வித்தான் பொய்தேர் ஒருக்கு நெடுநின்றால் நீடு வாழ்வார். தனக்கு உமை இல்லாதால் தாள் சேர்ந்தா கல்லா மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தன தாள் சேர்ந்தா கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கோலில் பொறியில் குணமிளவு என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவை பெருங்கடல் நீந்துவன் நீந்தா இறைவனடி சேராதார். நான் எங்க கேட்கிறேன், ஒரு பொருள் சொல்றீங்களா? சரி, அங்க பாருங்க. நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. மனத்துக்கண் மாசில நாதன் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. வையத்தில் வாழ்வாங்கும் வானொருவன் தெய்வத்தில் வைக்கும் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பொறுமையில் ஆமை போல் 5 அரக்கல் ஆற்றின் எழுமையை ஏமா புடைத்து. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு. வாய்மை எனப்படுவது யாதெனி யாதொன்றும் தீமை இல்லாத சொல். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கட்டனை தூரும் மணற்கினி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. பாருங்க, 400 திருக்குறளை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். நான் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு குறளை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் உள்ள மாதிரி அந்த குறளை எல்லாம் எப்படி சொல்கிறாங்க அருமையாக, ஒரு குறளை கூட தவறு இல்லாமல் மிக அருமையாக சொல்லி இருக்கிற சுத்திகா அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இவர்களுக்கு பயிற்சி அளித்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் தலைமை ஆசிரியர்களும் பொதுவாக பாராட்டுவதோடு வணங்கி மகிழ்ச்சியை நான் பெருமை அடைகிறேன். நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி நாளையிலிருந்து இணைய வழி வகுப்பு போனீங்கன்னு சொன்னால் 1330 குறளையும் 10 மாதத்தில் நீங்கள் முடித்து அடுத்த ஆண்டு திருவண்ணாமலையில் இருக்கிற கலை தமிழச்சித்துறைக்கு நீங்கள் போனீங்கன்னா 15,000 ரூபாய் பரிசையும் இருப்பாங்க. அதை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். என் பெயர் மு. பிரபாகரன். நான் இப்பொழுது 50 திருக்குறள் கூற வந்துள்ளேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலவிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இல்லா நெடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இட. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் 5 விட்டான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை வாற்றல் அரிது. அறாழி அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. கோலில் பொறியில் குணபிளவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவன் நீண்டால் இறைவனடி சேராதா. அங்கங்க கேட்கிறேன் சொல்றீங்களா? அங்கங்க கேட்கிறேன். துப்பாக்கி சொல்லுங்க. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை. விண்ணின்று பொய்ப்பின் விரி நீர் வியனுலகத்தை உள்ளிருந்து ஒன்றும் பசி. நீரின்றி அமையாது உலகினின் யாராருக்கு மானின்று அமையாது ஒழுக்கு. ஒழுக்கத்தின் நீத்தார் பெருமை.
ஒழுக்கத்தில் நீட்டார் பெருமை வீழ்பத்து வேண்டும் பணிவன் துணிவே. வேண்டும் பணிவன் துணிவே. சரி. அறத்தான் வருவதே இன்பம். அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகையும் இல்ல. 40 பொருளையே 50 பொருள் தெரியுமா உங்களுக்கு? வையத்தில் வாழ்வாங்க, வையத்தில் வாய்வாங்கு வாய்பவன் வானுடையும் தெய்வத்தில் இருக்கப்படும். அன்பு மரணும் உடைத்தாயின் நில்வாய்க்கை பண்பும் பயனும். பிரபாகரன், நீங்க மேலும் மேலும் படித்து பெரிய 1330 திருக்குறளையும் சொல்லி திருக்குறள் செல்வன் என்கிற பட்டத்தையும் புரியுதா, திருக்குறள் நம்பி என்ற பட்டத்தையும் பெற்று தமிழக அரசு கொடுத்த 15,000 ரூபாயை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, அதே மாதிரி நன்றாக படித்து பெரிய பதவியை அடைய வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி பிரபாகரன். நல்லா படிக்கிறீங்க, நல்லா தப்பு இல்லாமல் சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இவர் எல்லாரும் கடவுள் இயக்குவாங்க. மீண்டும் ஒரு முறை இவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பாக உலகத்திலே ஐயன் திருவள்ளுவனுடைய குறள்களை உலகமெங்கும் பரப்பி வருகின்ற அவர்களுடைய தொண்டை பாராட்டி நாங்கள் வாழ்த்துகின்றோம், அவர்களை வணங்குகின்றோம். இந்த திருக்குறளை கற்றவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையிலே தோற்று போவதில்லை. இந்த திருக்குறளில் இல்லாத உலக வாழ்விலே கிடையாது என்கின்ற அளவிலே இவர்கள் மாணவ செல்வங்களுக்கு மிக சிறப்பாக தொண்டாற்றி திருக்குறளிலே இந்த பிஞ்சு வயதிலே அவர்களை மனதில் பதிய வைத்து அதனுடைய இலக்காகி 1330 திருக்குறளை அவர்களுக்கு ஒப்புவிக்க இணைய வழியாக பாடுபடுகின்ற ஐயா அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அலிநகர் பள்ளியின் சார்பாக பணியோடு தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். பள்ளிக்கு நான் பார்த்ததிலே மிகவும் மகிழ்ந்து, இந்த பள்ளியிலே நிறைய பிள்ளைகள் இது போல ஆற்றல் மிகு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த மீத்திரு மாணவர்களை கண்டுபிடித்து அவருடைய பெற்ற அம்மாக்களை எங்களுடைய பேச சொல்லி அவங்களை இணைய வழியில் இணைந்தார்கள் என்று சொன்னார். அந்த வகையில் அந்த பிள்ளைகள் 1330 திருக்குறளையும் சொல்லி அறிவார்ந்த பிள்ளைகளாக மாறி அறம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்வார்கள் என்று சொல்லி, அதே போல் இந்த சமுதாயம் 1330 திருக்குறளை கற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம விருதுநகர் ஜெயசீலன் ஐயா மாதிரி அவர் கூட 1330 குறளையும் ஒப்பித்தவர் எங்களுடைய பாப்பா செட்டு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமையாக வருவார்கள். இப்போ கூட 25வது ஆண்டு திருவள்ளுவர் விழாவிலே தமிழகம் முழுவதும் நடந்த போட்டிகள் மொத்தமே விருதுநகரில் தான் போய் முடிஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற கலெக்டர் ஜெயசீலன் ஐயா அவர்கள் திருக்குறளுக்கு எவ்வளவு பெரிய பாடுபட்டு அங்கே இருக்கிற மாணவர்களை எல்லாம் ஒன்றை திருத்தி பயிற்சிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை எல்லாம் இந்த நாடு அறியும். அந்த வகையில் அவருக்கு சென்ற குடியரசு தின விழாவிலும் சரி, சுதந்திர தின சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதை நம்முடைய தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். அதை அவர் பெற்றுக்கொண்டார்கள் என்பதையும் இந்த செய்தியும் சொல்லி, எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி நாம் வளர்ப்பு முறையிலே நன்றாக அவர்களை கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால், இந்த வளர்ப்பு முறையில் கோளாறு இல்லாமல் வரக்கூடிய பிள்ளைகள்தான் பின்னாடி சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பாடுபட்டு மிகப்பெரிய சமுதாயத்தை உண்டு பண்ணுவார்கள் என்பதை சொல்லி, அந்த வகையிலே 2.5 வயதில் இருந்து ஏறக்குறைய 10 வயது இல்லைன்னா 11 வயது, அதுக்கு மேலெல்லாம் நான் சேர்ப்பதில்லை. அந்த பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள், அந்த பிள்ளைகள் தான் சொல்கிற பேச்சை கேட்கிறார்கள். அந்த வகையில் அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து பள்ளிக்கு 1 மாணவர்கள் வீதம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு 147 பிள்ளைகள் தான் படித்து முடித்தாங்க எல்லா மாவட்டத்துலேயும். அதில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் எப்பயுமே முதலிடம் பெற்றிருக்கோம். அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பள்ளிகளை எல்லாம் நாம் பள்ளிகள் தோறும், ஆரம்ப பள்ளிகள் தோறும், நடுநிலை பள்ளிகள் தோறும் அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆற்றல் மிகு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் இதை மாதிரி ஒரு இணைய வழியில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம அமெரிக்காவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறோம், ஆனால் துபாய்க்கு சொல்லித்தரோம். நம்ம ஊரில் இருக்கிற நம்ம மாவட்டத்தை உயர்த்த முடியல ஒரு எண்ணத்தில் தான் நாங்களே என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பள்ளிக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சேவை இது நடந்து கொண்டு இருக்கிறது, அதை யாராவது பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். அந்த வகையிலே இன்று அலிநகர் பள்ளிக்கு உங்களை எல்லாம் சந்தித்ததிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி நன்றி பாராட்டிவிடும் சாருகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.